Good morning to everyone. So let's begin the class for today. Let me share the screen. Is it visible to everyone? Just show thumbs up in the chat box. Okay. Good day to all. Let's begin the class with the riddle. The riddle for today is, what can we put in a bucket to make it as weightless? Let me tell it again. What can you put in a bucket to make it as weightless? ஒரு பக்கெட்டுக்குள்ள நம்ம என்ன வச்சா பக்கெட் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், இல்லாட்டி நம்ம பக்கெட்ல என்ன பண்ணா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். பக்கெட்டுக்குள்ள ஹோல்ஸ் போட்டா நம்ம பக்கெட் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ லெட் us begin the class for today. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போறோம். ஃபாலோட் பை அந்த ஆக்டிவிட்டி எக்ஸ்பிளனேஷன் பார்ட் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு பிறகு நம்ம என்ன டாபிக் உள்ள இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு லேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி. இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிங்க் இருக்கு. அந்த சிங்க்ல வந்து நம்ம வாட்டரை முதல்ல போர் பண்றோம் யூசிங் டேப். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த டேப் வந்து தண்ணி அலோவ் பண்ணி விட்டுட்டு நம்ம ட்ரெயின் பண்ற இடத்துல ஒரு கவர் வச்சு மூடிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்ச நேரம் அலோவ் பண்ணும் சிங்கை வந்து ஓரளவுக்கு ஃபில் பண்றது. ஃபாலோட் பை என்ன பண்ணுவோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணிடும். இப்போ நமக்கு என்ன அப்சர்வேஷன் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க. வீடியோ ப்ளே பண்ற பாருங்க. சரி. இப்போ வந்து நமக்கு தண்ணி ஃப்ளோ ஆகுதான், ட்ரெயின் ஆகுது. அட் சேம் டைம் லெவல் வந்து ஓரளவு கான்ஸ்டன்டா இருக்கு, வேரியபிளா இல்லை. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கவரை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண ட்ரெயின் எடுத்து நமக்கு இது லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரிமூவ் பண்ற கவரை. ஸோ இப்போ நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி ஒன்று உருவாகும். ஸோ இங்க பாருங்க, ஒரு மெட்டல் பார்ட் பக்கத்துல பார்த்தா சென்டர் பாயிண்ட் உருவா ட்ரெயின் ஆகிற இடத்துல. நான் திருப்பி ப்ளே பண்ற கடைசி பார்ட் மட்டும். இப்ப இந்த பாயிண்ட்ல பாருங்க, சென்டர் பாயிண்ட்ல. இப்போ நமக்கு தெரியுதா நமக்கு தண்ணி மூவ் ஆகிறது அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து நான் கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி காமிக்க போறேன் அடுத்த ஆக்டிவிட்டி. ஸோ அடுத்த ஆக்டிவிட்டி தேவையான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்போ மெயின் ஸ்கிரீனுக்கு வரேன்.
இப்ப நெக்ஸ்ட் ஆக்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பக்கெட் எடுத்துக்கணும். இந்த பக்கெட்ல வந்து நம்ம வாட்டரை வந்து ஃபில் பண்ணிட்டு நம்ம கையை வச்சு பக்கெட்டை நம்ம சர்க்குலர் மோஷன்ல மூவ் பண்ணணும். ஸோ அதாவது நமக்கு வாட்டரோட மோஷன் வந்து ஓரளவுக்கு சர்க்குலரா இருக்கும். ஃபாலோட் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பெண்ணை டிராப் பண்ண போறோம். ஸோ பெண்ணோட மூவ்மெண்ட்டும் அதோட அப்சர்வேஷன் எப்படி இருக்கு பாரு. வீடியோ ப்ளே பண்றேன். மவுஸ் கர்சரை பாருங்க. சர்க்குலர் மூவ் ஆகுதா? ஸோ வந்து பென் சர்க்குலர் மூவ் ஆகுது. பெண்ணை டிராப் பண்ணிட்டு ஸோ பெண்ணும் பார்த்தீங்கன்னா எப்படி மூவ் ஆகும்? சர்க்குலர் பாத்துல மூவ் ஆகுதா? இப்படி வாட்டர் மூவ் ஆகுதா? அதே போல மூவ் ஆகுதா? ஸோ திரும்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ப்ளே பண்றேன் பாரு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பெண்ணை டிராப் பண்ணிடும். ஸோ பெண்ணை டிராப் பண்ண சுத்துதா? சர்க்குலர் மோஷன் ஒரு நார்மல் ஸ்பீடு சுத்துதா? ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஸ்பீடு வந்து கம்மியாகுதா? ஸோ இந்த மாதிரி உள்ள மோஷன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா லேமினார் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளூயிட் பார்ட்டிகல் மூவ்ஸ் அலாங் வெல் டிஃபைன் பாத். அதாவது நம்ம சர்க்குலர் மோஷன் கிரியேட் பண்ண ஒரு வெல் டிஃபைன் பாத்ல மூவ் ஆகுதா? திஸ் ஃப்ளோ இஸ் ஸ்மூத் அண்ட் ப்ரெடிக்டபிள். ஸோ நம்ம சர்க்குலர் மோஷன் நம்ம சர்க்குலர் மோஷனா வருது. ஸோ இங்க பார்த்தோம்னா அப்ப ரொம்ப சேஞ்சஸ்லாம் வரல அதோட வெலாசிட்டியில பார்த்தோம்னா. ஸோ இந்த மாதிரி உள்ளது என்ன சொல்லுவோம்னு பார்த்தோம்னா லேமினார் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இன்னும் டைப் ஆஃப் ஃப்ளோ பார்க்க போறோம். அது என்ன ஃப்ளோன்னு பார்த்தோம்னா டர்புலன்ட் ஃப்ளோ. ஓகே. இப்போ டர்புலன்ட் ஃப்ளோஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்? இப்போ நம்ம பக்கெட் எடுத்துட்டோம். போன எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம என்ன பண்ணோம்? இப்போ சர்க்குலர் மோஷன் ஹேண்ட் மூலமா கொடுத்தோம்னா இந்த வாட்டி நான் அப்ரட் மோஷன் கொடுக்க போறோம். நமக்கு ரேண்டம் நான் யூனிஃபார்ம் மோஷன் கையில கொடுக்க போறோம். அதாவது நம்ம தண்ணியை இஷ்டப்படி மூவ் பண்ண வைக்க போறோம். ஸோ இப்போ வந்து நான் வீடியோ ப்ளே பண்றேன் அப்படி பாரு. ஸோ சும்மா ஷேக் பண்ற வாட்டர் மட்டும் ஷேக் பண்ணிட்டு பண்ணாங்க பெண்ணை போட்டா. ஸோ பெண்ணோட மூவ்மெண்ட்டை பாரு. பெண்ணோட மூலம் வந்து நமக்கு ரேண்டமா அன்பிரடிக்டபிளா இருக்கா? ஸோ திருப்பி வீடியோ ப்ளே பண்றேன் பாரு. பொண்ணோட மோஷன்ஸ்ல எப்படி இருக்கு பாரு. So the non-uniform disturbance is given to the water and the pen is dropped. How does the pen move? பெண்ணோட மூவ்மெண்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா? இல்ல. சோ இந்த மாதிரி மோஷன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தோம்னா டர்புலன்ட் சொல்லுவோம். Okay. Observation. Unlike laminar flow, turbulent flow exhibit a chaotic and unpredictable movement. நீங்க பெண்ணோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா அன்பிரடிக்டபிளா இருந்ததா? Next, fluid particle flows in an irregular path leading to eddies and vortices. ஸோ அதாவது நம்ம இந்த பபிள்ஸ் ஃபார்மேஷன் இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ்ல ஏற்படும் போது நமக்கு வாட்டர்ல வந்து என்ன ஏற்படும்னா எடிஸும் ஏற்படும் வேர்டிஸும் ஏற்படும். ஓகே. ஸோ இந்த மாரி வாட்டர்ல ஒரு அன்ஈவன் டிஸ்டர்பன்சஸ் அன்ஈவன் ப்ரெடிக்டபிலிட்டி இருந்ததுன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி. நெக்ஸ்ட் ஸ்லைட் மூவ் ஆகும். இப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம டர்புலன்ட் ஃப்ளோ லேமினார் ஃப்ளோ இன்னும் வேற ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். சரி. இப்ப நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க கார்ல உட்காந்துருக்கீங்க. மொத்தமா ரெண்டு ரோடு இருக்கு. ஒன்னு ஸ்மூத் ரோடு இருக்கு, இன்னொன்னு பம்பி ரோடு இருக்கு. சரி. இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப என்ன ரோட்ல போனா காருக்கு வந்து நிறைய எஃபிஷியன்சி தரும்? என்ன இது ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும்? ஸ்மூத்தா இருக்கலாம், இல்ல பம்பியாவும் இருக்கலாம். சரி. நீங்க உங்க ஆன்சர்ஸ சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு வாட்டியும் கேள்வி கேட்கிறேன். விச் ஒன் கிவ்ஸ் மோர் எஃபிஷியன்ட் ரைட்? அதாவது ஸ்மூத் ரோட்ல பொறுத்து எஃபிஷியன்ட் ரைட் தருமா இல்ல பம்பி ரோட்ல பொறுத்து எஃபிஷியன்ட் ரைட் தருமா? போலாமா? இப்ப ஸ்மூத் ரோட்ல போனா நமக்கு என்ன நடக்கும்? இதுவே பம்பி ரோட்ல போனா என்ன நடக்கும்? இப்ப ஏற்கனவே முன்னாடி பார்த்த லேமினா ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோ நம்ம கம்பைன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இட்ஸ் ஃபார் தி ஸ்கிப் நெக்ஸ்ட் லைக். If you are on a smooth road, well paved road, laminar flow, the ride is stable and predictable and efficient. The car moves in smoothly without much interruption.
இப்ப நான் கார்ல ரோடு வந்து நல்லா இருக்கு. இப்ப நீங்க உங்க ரோட்ல நீங்க கம்ஃபர்டபுளா டிராவல் மேலும் கீழே மூவ் பண்ண மாட்டீங்கமா? அப்ப கார் எப்படி இருக்கும்? ஸ்மூத்தாவும் இருக்கும். உங்களுக்கு கார் வந்து ஒரு ஸ்டேபிளாவும் இருக்கும். காரோட ஸ்பீடும் வந்து ரொம்ப வேரியபிளா இருக்காது. வேரியபிளா இருக்கும். நான் ரொம்ப சேஞ்சஸ்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி உள்ளதை நாம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தோம்னா ஒரு லேமினா ஃப்ளோன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்ப காரை வந்து நம்ம என்ன டிராவல் பண்ண போறோம்? இப்ப பம்பி ரோல டிராவல் பண்ண போறோம். ஸோ பம்பி ரோல நம்ம கார் எங்க அன்இவன் டிஸ்டர்பன்ஸ் வருமா? காரோட ஸ்பீட் வந்து வேரியிங்கா இருக்குமா? ஸோ இந்த மாதிரி ஏற்படும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தோம்னா டர்புலண்ட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இடத்துல வந்து ஸ்பீட் வந்து மேக்ஸிமமா இருக்கும். இன்னொரு இடத்துல ஸ்பீட் வந்து ரொம்ப மினிமமா இருக்கும். ஸோ நம்ம ஸ்பீடை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? காரோட ஆவரேஜ் ஸ்பீடை ரொம்ப டிஃபிகல்ட்டா அதை கண்டுபிடிக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ளது நம்ம என்னன்னு சொல்லுன்னு பார்த்தோம்னா டர்புலண்ட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஸ்லைட படிச்சு காமிக்கிறேன். கன்சிடர் டிரைவிங் ஆன் அ பம்பி அண்ட் uneven ரோட், அதுவும் turbulent flow. The ride is erratic with frequent bumps and waviness. It requires more energy to drive and can lead to wear and tear on the vehicle. ஸோ இப்ப என்ன ஆன்சர் வரும் நீங்க சொல்லிருக்கீங்க. நிறைய பேரு என்ன ஆன்சர் ஸ்மூத் ரோடுன்னு சொல்லிருக்கீங்க. ஸோ ஆன்சர் வெரிஃபை பண்ணி வைக்கலாமா? ஸோ என்ன வந்து பார்த்தோம்னா which one gives an efficient ride பார்த்தோம்னா நமக்கு ஸ்மூத் ரோட். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இப்ப இன்னும் கொஞ்சம் டீடைலிங்கா பார்க்கணும். இன்னொரு அனாலஜி யூஸ் பண்ணி லேமினா ஃப்ளோனா என்ன, டர்புலன்ட் ஃப்ளோனா என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இப்போ ஒரு டிராபிக் சிக்னல் நிக்கிறீங்க. ஸோ இப்ப ஏயோட இமேஜ் எப்படி இருக்கு, பியோட இமேஜ் எப்படி இருக்கு? ஸோ பியோட இமேஜ் பார்த்தோம்னா கார்லாம் வந்து ப்ராப்பரா அலைன்டா இருக்கா? அதே மாதிரி பீப்புள்லாம் ப்ராப்பரா ஜீப்ரா கிராசிங்ல மேப் பண்ணதான் நம்மளோட மோஷன்ஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. சரி, பீப்புளோட மோஷன்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதே போல காரோட மோஷன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்ப ஏயோட இமேஜ் பாருங்க. இப்ப பீப்புள் எப்படி இருக்காங்க? ஸ்கேட்டர்டா இருக்காங்க. அதே போல கார்ல என்னது அன்ஈவனா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ இது கயோட்டிக்கா இருக்கு. அதாவது இஷ்டப்படி இருக்கு. ஒரு நம்ம ப்ரெடிக்டபிளி இருக்கும்ல. ஆஹ் இதோட மோஷன் எப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? ஸோ இப்ப ஏ இருக்கிறது என்னது, பி இருக்கிறது. ஏ வந்து என்ன ஃப்ளோ ப்ரெடிக்ட் பண்ணும், பி வந்து என்ன ஃப்ளோ ப்ரெடிக்ட் பண்ணும்? இமேஜ் பி வந்து பார்த்தோம்னா லேம்ல ஃப்ளோ ப்ரிடிக்ட் பண்ணும். அதாவது பிக்சர் இந்த ஹைவே வித் லைட் டிராஃபிக் த கார் மூவ்ஸ் இன் ஆர்டர்லி லைன். கார் எப்படி மூவ் ஆகுது? இந்த கார் பார்த்தீங்கன்னா எப்படி மூவ் ஆகுது? மவுஸ் பாயிண்டர் ப்ராப்பரா லேண்ட்ல தான் மூவ் ஆகுது. ஸோ இந்த ஃப்ளோ வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? அந்த கார்ட மோஷன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? என்ன டைரக்ஷன்ல போகுதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? ஸோ இந்த மாதிரி சொல்றது நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா லேமினா ஃப்ளோன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். த கார் மூவ்ஸ் இன் ஆர்டர்லி லைன் following smooth and path without much interruption with each other. This is similar to that of laminar flow. Fluid particles moves in the smooth parallel layers with the minimum mixing between them. So என்ன பண்ணணும்? இன்கேஸ் நமக்கு என்ன பண்ணுவாங்க? கார் வந்து ப்ராப்பர் லேண்ட்ல தான் டிராவல் பண்ணும். காரோட வெலாசிட்டி எப்படி இருக்கும்? மச் சேஞ்சஸ் நடக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தோம்னா லேமினா ஃப்ளோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டர்புலன்ட் ஃப்ளோ. டர்புலன்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா ஒரு ரஷ் ஹார்ல டூரிங் மார்னிங் ஹார்ஸ்ல எப்படி இருக்கும்? அவ பாயிண்ட் ரஷ்ஷா இருக்கும். பீப்புளும் காரும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கயோட் மூவ் பண்றதுக்கு வழியே கிடைக்கும். ஒரு கயோட்டிக் மோஷனா இருக்குமா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. Now, image a highway during a rush hours. The car is moving in a chaotic manner and frequent changing of plan and interaction with each other. The situation resembles a turbulence flow, where fluid particles move in a chaotic and irregular manner with lot of mixing and swirling. மிக்சிங்னா ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸும் ஒன்றும் ஒன்றும் மிக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க மிக்ஸி ஜார்ல வந்து ஏதாவது பொருளை போட்டீங்கன்னா அது என்ன ஆகும்? மிக்ஸ் ஆகி தருமா? சட்னியும் வேர்க்கடலையும் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இல்லையா மிக்ஸ் ஆகுமா? ஸோ அது மிக்ஸ் ஆகும்போது எப்படி இருக்கும்? ரவுண்ட் ஆகுமா? சுருள் நடிக்குமா? ரொட்டேஷன் நடக்குமா? அதான் ஸ்வெல்லிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி விஷயம் எது நடக்கும்? அதான் டர்புலன்ட் ஃப்ளோ நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட். சரி, இப்ப பிக் ரைட் ஆன்சர். விச் ஒன் இஸ் அ டர்புலன்ட் ஃப்ளோ? டர்புலன்ட் ஃப்ளோனா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? யோசிச்சு பாருங்க. யோசிச்சுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. நிறைய பேர் பி ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. குட். ஸோ பி. ஏன் பி? ஏன்னா மோஷன் வந்து
ப்ரெடிக்டபிளா இல்ல. அது டைரக்ஷனும் வந்து ரேண்டமா இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்லிட்டுவாங்க. சரி. இப்ப ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், லேமினார் ஃப்ளோனா என்னன்னு பார்த்தோம், டர்புலன்ட் ஃப்ளோனா என்னன்னு பார்த்தோம். இப்ப லேமினார் ஃப்ளோல டேப் எப்படி இருக்கு, டர்புலன்ட் ஃப்ளோ டேப் எப்படி இருக்கு விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஓகே. லேமினார் ஃப்ளோல மோஷன் நேரா இருக்கு. அதாவது மவுஸ் பாயிண்டரை பாருங்க, நேரா இருக்கா, ஸ்ட்ரீம் லைன்ல இருக்கா. இப்ப இங்க பாத்தீங்க டர்புலன்ட் ஃப்ளோல இங்க பாருங்க டிராப்ஸா இருக்கா, இங்க ஒயிட் ஸ்பேசஸ் தெரியுதா. சோ இது வந்து ஃப்ளோ என்னன்னு சொல்லுவாங்க, டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி. அப்ப நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் எனர்ஜி நம்ம என்ன பார்த்தோம், ஒரு கார் மூலமா பார்த்தோம்னா, அதே போல செகண்ட்ல என்ன பார்த்தோம், ஒரு பைப்ல ஒரு செக்ஷனை கட் பண்ணி பார்த்தா தண்ணி விட்டு உள்ள போகும்னு சொல்லிட்டு பார்த்தோமா, அது லேமினா ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்லிட்டு பார்த்தோமா. இப்ப பைப்பை கட் பண்ணாம அது இப்படி உள்ள இருக்க பைப் உள்ள வந்து பைப்ல வந்து லேமினா ஃப்ளோ எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்ல டர்புலன்ட் ஃப்ளோ எக்ஸிஸ்ட் ஆகுதா, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம். சரி. அதுக்காக ஒரு முக்கியமான ஒரு மனுஷன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ அந்த மனுஷனோட பேர் என்ன, ஹவு டு ப்ரெடிக்ட் லேமினா ஃப்ளோ ஆர் டர்புலன்ட் ஃப்ளோ இன்சைட் அ பைப். ஓகேவா. சரி. இது வந்து ரெனால்ட் பென் தான், இது ரெனால்ட் பென் தானே. சரி. நெக்ஸ்ட் ரெனால்ட் பென் நம்ம ஆட் பண்ண போறோம். என்ன ஆட் பண்ணுவோம்னா நம்பர். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம என்ன கிடைக்கும், இது ஒரு ரெனால்ட் பென், இது ஒரு நம்பர், நமக்கு என்ன கிடைக்கும், ரெனால்ட் நம்பர். ஸோ ரெனால்ட்னு சொல்லிட்டு ஒரு மேன் வந்து அவர் தான் என்ன கண்டுபிடிச்சாரு, ப்ரெடிக்ட் பண்ணாரு, இது லேமினா ஃப்ளோ, இது டர்புலன்ட் ஃப்ளோ. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு, என்ன பேரா, ரெனால்ட் நம்பர்னு சொல்லி. சரி. இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ரெனால்ட் நம்பர்னா என்ன, அந்த ஃபார்முலா என்ன, ஃபாலோட ஃபார்முலாவோட எக்ஸ்பிளனேஷன் பார்ட் வரப்பா. ஓகேவா. இனிமேட் வரக்கூடிய ஸ்லைட்ல. சரி. வாட் இஸ் ரெனால்ட் நம்பர். ரெனால்ட் நம்பர்னா எதுவுமே கிடையாது, இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைட் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ். இனர்ஷியா ஃபோர்ஸ், அதாவது ஒரு பாடி வந்து அது சேஞ்சுக்கு ரெசிஸ்டன்ஸ் மாறாது. உதாரணத்துக்கு ஒரு கார் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, நீ கார்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ மூவ் ஆகிட்டு இருக்கா, சடனா பிரேக் பண்ண என்ன, நீங்க முன்னாடி மூவ் ஆகிறீங்க, அது மூவ் ஆகுறீங்க. உங்க பாடி வந்து என்ன இருக்கு, அது மூவ்மெண்ட்ல இருந்திருக்கு, சடனா ரெஸ்ட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் ஜர்க் கொடுக்குது. ஸோ அது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இனர்ஷியா ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ். விஸ்கஸ் ஃபோர்ஸ்னா எதுவும் இல்லை. இப்ப நீங்க ஒரு பெட்ரோல் எடுத்துக்கிறீங்க, இல்லாட்டி இன்ஜின் ஆயில் எடுத்துக்கிறீங்க. ஓகே. இப்ப இன்ஜின் ஆயில நீங்க வந்து இன்ஜின்குள்ள ஊத்தும் போது எப்படி இருக்கும், ஓரளவுக்கு ரொம்ப திக்கா இருக்குமா, ஓரளவுக்கு ரொம்ப திக்கா இருக்கும். ஸோ இது வந்து ஹை விஸ்கஸா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப நீ என்ஜின் ஆயில ஒரு 6 மாசம் கழிச்சு கிரைண்ட் பண்ணும்போது இந்த எப்படி இருக்கும், ரொம்ப தண்ணி ஃபார்ம் மாறிடும். அது ஏன், அதோட விஸ்கஸ் வந்து கம்மியாயிடும். இப்ப ரெண்டு ஃப்ளூர் எடுத்துக்கிறோம், அதே போல ஆயில் எடுத்துக்கிறோம், இன்ஜின் ஆயில் எடுத்துக்கிறோம். இப்ப 6 மந்த்ஸ் கழிச்சு யூஸ் பண்ண ஆயில் எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம இப்ப என்ன வைக்கிறோம், தரையில ஊத்த போறோம். தரையில ஊத்துனா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, இது ரொம்ப தூரம் கவர் பண்ணுன்னு பார்த்தோம்னா, அது 6 மாசம் யூஸ் பண்ண ஆயில் தான் அது ரொம்ப தூரம் கவர் பண்ணும். ஏன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. இதுவே நீ புது ஆயில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா கவர் ஆயிருக்கு. இதுவே இந்த ஆயில் வந்து ரொம்ப அதிக தூரம் கவர் பண்ணிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட். இப்ப இனர்ஷியா ஃபோர்ஸ்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் தனித்தனியாக வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்ப விஸ்கஸ் ஃபோர்ஸ். இப்போ ஒரு பைப் இருக்கு, ஒரு பைப்ல வந்து பபிள்ஸ் வாட்டர் மாலிக்யூல் மூவ் ஆகுது தெரியுதா உங்களுக்கு, ஒரு ரெட் கலரா, ரெட் கலர் மூவ் ஆகுது தான். இப்ப நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா டாட்ஸ் ஆட் பண்ண போறோம். ஸோ அந்த டாட்ஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி. லீன் தான் இருக்கா, ஒரு லேமினார் ஃப்ளோ மாதிரி இருக்கா, ஒரு அலைன்டு மோஷன்ல இருக்கா. இப்ப என்ன ஆட் பண்ண போறோம்னா இதுக்கு நம்ம ஃபிரிக்ஷன் ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபிரிக்ஷன் ஆட் பண்ண பிறகு என்ன ஆகுது, டாட்ஸ் அனுப்புறேன், பாத்தீங்கன்னா மோஷன் வந்து மாறுது. ஸோ இது அலைன் பாத்துல இருக்கான்னு சொல்லுங்க. அதே போல திருப்பி டாட்ஸ் அனுப்புறேன்.
அலைன்டா தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா முன்னாடி போகிறதுக்கும் பின்னாடி போகிறது நமக்கு ஒரே டிஃபரன்ஸ் தான் காமிக்குது. ஸோ இப்போ இங்க பார்த்தோம்னா இந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் கீழே எக்ஸிஸ்ட் ஆகுது பாத்தீங்களா? மே கடைசியா ரெண்டு டாட் இருக்கா? இந்த பாரு, இந்த கடைசி டாட் பாருங்களா, அது சர்ஃபேஸ்க்குள்ள ஒட்டிக்குது. அது ஒட்டினதாலதான் மேல இருக்க ஃப்ளூயிடுக்கு எனர்ஜி எடுத்துக்குது. அதே போல இன்னொரு மேல இருக்க ஃப்ளூயிட் எனர்ஜி. இதன் மூலமா என்ன ஆகுது? இந்த டாப் மோஸ்ட் சென்டர் பாயிண்ட்ல எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கு. பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி வந்து மினிமமா இருக்கு. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் இனர்ஷியா ஃபோர்ஸ் என்னன்னு பார்ப்போம். இனர்ஷியா ஃபோர்ஸ். இனர்ஷியா ஃபோர்ஸ் என்ன சொல்ல எப்பயுமே ஒரு சேஞ்சஸ் வந்து ரெசிஸ்ட் பண்றது. அதான் என்னது? இனர்ஷியா ஃபோர்ஸ். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் இப்போ டெஸ்மாஸ் யூஸ் பண்ணி ரெனால்ட் நம்பரோட டிவிஎஸ் என்னன்னு பார்க்கலாம். இனர்ஷியா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும்? இதுவே விஸ்கஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும் சொல்லிட்டு பார்க்கலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரெனால்ட் நம்பர்னா இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைட் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ். இப்ப ஐ ஈக்குவல் டு ஏவிஎல். ஏனா என்னன்னா டென்சிட்டி, வினா என்னது வெலாசிட்டி, எல் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் லென்த். ஓகேவா? நெக்ஸ்ட் பினா என்னன்னு பார்க்க போறோம்னா டைனமிக் விஸ்காசிட்டி. ஓகேவா? அதாவது விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்ப நம்ம என்ன இன்க்ரீஸ் பண்ண போறோம்னா ஐயை இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஐயை இன்க்ரீஸ் பண்ணா என்னது? ஏ இன்க்ரீஸ் பண்ணா வி இன்க்ரீஸ் பண்ணா எல் இன்க்ரீஸ் பண்ணா அப்ப ரெனால்ட் நம்பர் என்ன ஆகும்? ரெனால்ட் நம்ம எப்படி டொனேட் பண்ணிட்டு இருக்கோம்னா ஆறுன்னு சொல்லிட்டு நோட்டேட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன வைக்கிறோம்? ஏ வந்து இன்க்ரீஸ் பண்றோம். ஏ வந்து இன்க்ரீஸ் என்ன ஆகுது? நமக்கு ஃப்ளோ வந்து இப்படி இருக்கு, ரொம்ப அதிகமா. டர்புலன்ட் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றோம். ஓகேவா? இனர்ஷியா ஃபோர்ஸ் அதிகமா இருந்தது நமக்கு என்ன இருக்கும்? டர்புலன்ட் ஃப்ளோ வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றோம். இப்ப இதுவே நமக்கு எம் ஈக்குவல் டு பின்னு சொல்றோமா? இப்ப நம்ம பியை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆகும். சர்க்கிள் வந்து சின்னதாகும். இந்த சின்னதாகத்தை நம்ம என்னன்னு சொல்லணும்னு பார்த்தோம்னா லேமினா ஃப்ளோன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ, ஆர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எம். ஓகேவா? இப்ப ரெண்டு டைப் ஆஃப் ரெனால்ட் நம்பர் இருக்கு. லோவர் ரெனால்ட் நம்பர் இருக்கு, ஹையர் ரெனால்ட் நம்பர் இருக்கு. லோயர் ரெனால்ட் நம்பர் எப்பயுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லேமினார் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஹையர் ரெனால்ட் நம்பர் என்னன்னு சொல்லுவோம்னா டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப when a Reynolds number is low, it indicates the viscous force is more dominant over inertia force. அதாவது viscous force is more dominant than flow வந்து ரொம்ப ரெசிஸ்ட்ஃபுல்லா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா லேமினா ஃப்ளோ. இன்னும் டிராபிக் எனர்ஜி இஸ் லைக் ஹேவிங் a smooth traffic flow whereas everything is orderly and predictable. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? லேமினா ஃப்ளோன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது ஆர்டராகவும் இருக்கு, ஒரு ப்ரெடிக்டபிளாகவும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டர்புலன்ட் ஃப்ளோனா எப்படி இருக்கும்? எல்லா நம்பரும் ரொம்ப அதிகமா இருக்கும். இனர்ஷியா ஃபோர்ஸ் வந்து இருக்கும் ரொம்ப 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 அதிகமா இருக்கும் ஓவர் விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஸோ நம்ம கயோட்டிக்கா இருக்கும். அதே போல இன்டென்ஸ் டிராஃபிக்காகவும் இருக்கும். அதாவது வாட்டர் ஃப்ளோ வந்து அன்ஈவனா இருக்கும், அன்பிரடிக்டபிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தோம்னா டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லைட் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. லேமினா ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லோவர் தி ரெனால்ட் நம்பர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதோட அதே டர்புலன்ட் ஃப்ளோ என்னன்னு பார்த்தோம்னா இனர்ஷியா ஃபோர்ஸும் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணதா எக்ஸ்ட்ரா ஒன்று பாயிண்டா கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பால் வந்து இப்ப இன்ஸ்விங் ஆகும், இப்ப ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும் சொல்லிட்டு பார்க்க போறோம். தேங்க்யூ.